श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अरुளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் ஸ்ரீரங்கநாத புனఃபிரதிஷ்டா காண்டம் அதை இப்போ அனுபவிக்க பாக்கியம். அதாவது ஸ்ரீரங்கநாதனுடைய இடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சத்யாகால வாசம் போய் மிலேச்ச ஜன யுத்த ஜெயம், ஸ்ரீரங்கம் கோயிலில் புனருத்தாரணம், ஸ்ரீமத் ரகஸ்ரேத்ரயசார அவதாரம் உதயம், தேசிக திவ்யமங்கள விக்கிரக பிரதிஷ்டை, ஸ்ரீ தேசிகனுடைய மங்களாசாசனம், இதெல்லாம் இந்த காண்டத்தில் இது கடைசி காண்டம், 7வது காண்டம். நேற்றைய தினம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஏதோ தியானத்தில் அமர்ந்திருந்த போது அங்கே லக்ஷ்மணாச்சாரியார் என்ற ஒரு பண்டிதர் ஒரு பல்லக்கில் நிறைய சிஷ்யர்களுடன் வந்துட்டு இருந்தார். அப்போது அவருடைய விருதுகளை எல்லாம் பறைசாற்றி கொண்டு கோஷித்து கொண்டு வீதிகளில் வரும்பொழுது வேதாந்த தேசிகன் வேறொரு தியானத்தில் அமர்ந்திருந்ததால் அவர் எழுந்தருள்வது இவரது கவனத்தில் படவில்லை, அவர் கவனிக்கலை. அதனால் அவருடைய சிஷ்யர்களில் ஒருவர் சுவாமி தேசிகன் தங்களுடைய குருவை அவமதித்து விட்டார்னு கோபப்பட்டு அதை உடனே தான் வேறு ஒரு விஷயத்தில் ஆழ்ந்திருப்பதை கவனிக்காமல் அந்த குருவை அவமானப்படுத்தி விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார் அவரை வணங்கி. இப்படி ஸ்ரீரங்கத்தில் சில அசூயை உடையவர்களால் பல தொல்லைகள் வருவதை கண்ட சுவாமி தேசிகன் அங்கிருந்து கிளம்பி சத்தியமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை வந்து அடைந்தார். நேற்றைய தினம் அது வரைக்கும் அனுபவித்தோம். இந்த லக்ஷ்மணாச்சாரியர் என்ற பண்டிதருக்கு கொஞ்ச நாள் கழித்து புத்திர பாக்கியமும் இல்லாமல் வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் வந்து கஷ்டப்பட்டார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 579வது ஸ்லோகம். பத்யுர்தைன்ய நிதானம் தூனாதயிதா விமர்ஷ்யத் தமோவசத் பிரம்மவிதபராதாத் கில விபத்ரியமாவயோரோதிதா. பத்யுர்தைன்ய நிதானம் தூனாதயிதா விமர்ஷ்யத் தமோவசத் பிரம்மவிதபராதாத் கில விபத்திரியமாவயோருதிதா. தன்னுடைய கணவனுடைய அவல நிலையை கண்ட அவரது பாரியை தன் கணவனிடம் சென்று, தேவரீர் பிரம்மவித அபச்சாரம் ஏதாவது பட்டீரா, பகவத் பக்தர்களிடம் அபச்சாரம் பட்டீரா, செய்தீரா என்று வினவினாளாம். அதாவது கந்தாடை லக்ஷ்மணாச்சாரியார் தம் சிஷ்யர்களாலே அவருடைய சிஷ்யர்களாலே பரிபவப்பட்ட தேசிகன் க்ஷமாபணம் வாங்கிட்டு க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் திரும்ப சத்தியமங்கலம் ஏறிட்டார். இந்த சுவாமி அவருடைய திருமேனியில் வெண்குஷ்டம் வந்து வைவர்ணியம் வந்து புத்திரோத்பத்தி இல்லாமல் இருக்க அவர் தேவிகள் இந்த திருமேனியில் இப்படி கஷ்டம் வரவளவு நோவு வரவளவு பாகவத பச்சாரம் புகுந்ததோ அப்படின்னு கேட்டாராம். சுவாமி ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் இது ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் 580 அஸ்ராவி விஸ்வவந்தியோ
निगमान्तगुरुपदाकृष्टः युष्मद्यात्रायामिति स च सद्यः सत्यमङ्गलमगाद्यते अश्रावि विश्ववन्ध्यो निगमान्तगुरुपदाकृष्टः युष्मद्यात्रायामिति स च सद्यः சத்தியமங்கலமகாத்யத். தன் பதியானவர் சுவாமி தேசிகனிடத்தில் செய்த அபச்சாரத்தை கேள்விப்பட்ட பாரியை, அவ மனைவி, உலகமெல்லாம் போற்றும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் பாத யாத்திரையாக சத்தியமங்கலம் போயிருக்கிறார், தேவரீரும் அங்கு செல்லணும்னு விஞ்ஞாபித்தார் தன் பத்தியிடம். திருத்தீய பரகால சுவாமி பிரம்மதந்திர சுவாமி தெரிவிக்கிறார், இதே இன்சிடெண்ட்டை உங்கள் திருமேனியில் இப்படி வரும்படி ஏதாவது அபச்சாரம், பாகவத அபச்சாரம் வந்ததோ அப்படின்னு கேட்க, அவர் ஒன்றும் வரலையே, ஒன்றும் அறியேன் என்று சொல்ல, சிஷ்யர்களால், தேவரீர் சிஷ்யர்களால் வந்திருக்கலாமே என்று விசாரிக்க, அவர்களும் நம் ஆச்சாரியர் பக்கல் எழுந்து வணங்காமை முதலியவை பண்ணாமல் இருந்த தேசிகனுக்கு பரிபவம் பண்ணினோம். எழுந்து வணங்கலை தேசிகன், அதனால் சிஷ்யர்கள் தேசிகனுக்கு பரிபவம் பண்ணோம், தேசிகருக்கு கஷ்டப்படுத்தினோம் என்று சொல்ல, அந்த ஆத்மாபகரணோ ரூபமாபமான அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எழுந்து வணங்காமல் இருக்கிறதுங்கிறது அப்படி அவர் தெரியாமல் கவனக்குறைவால் பண்ணதுனால இவர் கோவிச்சுண்டு சிஷ்யர்கள் தேசிகனுக்கு பரிபவம் பண்ணினோம் என்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த தம்பதிகள் இருவரும் மூர்ச்சித்து, ஐயோ அப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சிஷ்யர்கள் சொல்ல, அவள் மூர்ச்சித்து அடைஞ்சாளாம். உடனே தெளிந்து இது மூலமாக தேசிகன் சத்தியமங்கலத்துக்கு இதனால் போயிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டு பச்சாதாபம் அடைந்து சத்தியமங்கலத்தை சென்று தேசிகனை கண்டு பரவசர்களாய் தண்டம் சமர்ப்பித்தனர் என்று தெரிவிக்கிறார் அங்கே திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி. பரிச்சர நிகமாந்த குரும், இந்த இடத்துல பரிச்சர நிகமாந்த குரும் நிச்சல பக்திர்மயா சாக்கம் கருணா பாராவாரஹ ஸ்ரேயோ நௌ சம்விதாஸ்யதே சயிதி. பரிச்சர நிகமாந்த குரும் நிச்சல பக்திர்மயா சாக்கம் கருணா பாராவாரஹ ஸ்ரேயோ நௌ சம்விதாஸ்யதே சயிதி. அப்படி அவர் தேசிகனுக்கு பரிபவம் பண்ணோன்னு கேட்ட உடனே அந்த ஆத்மாபகரணோ விருப்பமான அந்த வார்த்தையை கேட்டு அவர் ரெண்டு பேரும் அவர்கிட்ட போய் நம்ம சமிக்க சொல்லி பக்தியோடு கைங்கரியம் பண்ணி இதுக்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம். சுவாமி நிகமாந்த குருவிற்கு பக்தியோடு கைங்கரியங்களை செய்து வர வேண்டும். அப்படி நாம் செய்தால்தான் கருணாகரரான அந்த சுவாமி நமக்கு சகல மங்களங்களையும் அருளுவார் என்று தன் பதியை பார்த்து அந்த பாரியை கூறினாளாம். இத்தம் பத்யம் யுக்திமதுக்தம் யுக்தம் வினிச்சித்ய பிருத விஹீனஹ பதப்யாம் பத்பயாம் பரியயா சகசத்யமங்கலமகச்சத். இத்தம் பத்யம் யுக்திமதுக்தம் யுக்தம் வினிச்சித்ய பிருத விஹீனஹ பத்பயாம் பரியயா சகசத்யமங்கலமகச்சத். தன்னுடைய பாரியையின் வார்த்தைகளை கேட்ட அந்த லக்ஷ்மணாச்சாரியர் அவளது வார்த்தைகளை நன்றாக ஆராய்ந்து அதுதான் சரியான முடிவு என்று நிச்சயித்து நடந்தே தன் பாரியையுடன் சத்தியமங்கலம் சென்று சேர்ந்தார். முன்னாடி பல்லக்கில் வந்தவர் இப்போ நடந்தே சென்று சத்தியமங்கலம் சென்றார் தன் மனைவியுடன். அங்கு வந்து திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி தெரிவிக்கிறார் 3000 படியில். அது அவர் ஒரு ஸ்லோகம் அங்கே கோட் பண்ணுறார். இவர் சொன்னதாக அகிருத சுகிருதக சுதுஷ்கிருத்தரஹ சுபகுணலவலேஷ தேசாதிகஹ அசுபகுணபரசகஸ்ராவிருதஹ வரதமுருதயம் கதிம் த்வாம் வருணே. அகிருத சுகிருதகஹ சுதுஷ்கிருத்தரஹ சுபகுணலவலேஷ தேசாதிகஹ அசுபகுணபரசகஸ்ராவிருதஹ வரதமுருதயம் கதிம் த்வாம் விருணே.
அதாவது எந்த சிறிய நற்செயல்களையும் செய்யாதவன், பாவமே செய்தவர்களில் சிறந்தவன். நற்பண்புகள் ஒரு சிறு துளி, ஒரு பகுதிக்கும், ஒரு லவலேசம், ஒரு இம்மி அளவு கூட, அதுக்கு கூட வெகு தொலைவில் இருப்பவன். நற்பண்புகளுடைய இம்மி அளவு கூட இருக்காது, வெகு தொலைவில் இருப்பவன். பல்லாயிரக்கணக்கான தீய பண்புகளினால் சூழப்பட்டவன் அடியேன். பேரருளாளனும் வரமளிப்பவனுமாக தேவரீரை தஞ்சமாக வரிக்கிறேன் அப்படின்னு அங்கே தெரிவிக்கிறார். அதுதான் இங்கே நடந்தே தன் பாரியவுடன் சத்தியமங்கலம் சென்று சேர்ந்து தேசிகன் கிட்ட இந்த மாதிரி சரணமடைந்து நிற்க, தேசிகனும் இதென்ன என்று கேட்க, லக்ஷ்மணாச்சாரியர் இந்த விற்த்தாந்தத்தை விண்ணப்பம் செய்து ஒரு தடவை என் சிஷ்யர் பரிபவப்பட்டுட்டார், அதனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வருஷம் அவரோடையே இருந்து வேதாந்த தேசிகனோட பத்னியா சகானுதிவசம் பிரபிபன் ஸ்ரீ பாதா தீர்த்தமாரியஸ்ய தத்கிருஹ ஏவாவாத்சீத் வத்சரமேகம் ஹி லக்ஷ்மணாச்சார்யः பத்னியா சகானுதிவசம் பிரபிபன் ஸ்ரீ பாதா தீர்த்தமாரியஸ்ய தத்கிருஹ ஏவாவாத்சீத் வத்சரமேகம் ஹி லக்ஷ்மணாச்சார்யா. அந்த லக்ஷ்மணாச்சாரியர் தன் பாரியையுடன் ஒரு சம்வத்சரம், ஒரு வருஷம் தேசிகனுடைய திருமாளிகையிலேயே தங்கியிருந்து தன் பாரியையுடன் பிரதிதினமும் சுவாமி தேசிகனின் திருவடிகளின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டிருந்தார். பத்னி, அடுத்த ஸ்லோகம் 584. பத்னி மந்தர்வத்னி வபுருல்லாகச்ச வீக்ஷ்ய சம்ஹிருஷ்டः குர்வனுமத்யா லக்ஷ்மணசூரிஹி ஸ்வாம் வாசபூமிமாசீதத். லக்ஷ்மணாச்சாரியர் இந்த ஒரு வருஷம் தன்னுடைய அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டிருக்க, தீர்த்த வைபவத்தினாலே தன் திருமேனியிலிருந்த அந்த வைவர்ணியம், அந்த வெண்குஷ்டமும் தீர்ந்து போயிடுது, அவருடைய நோய் போயிடுது. அது மட்டுமில்லாமல் தேவிகள், அவருடைய தேவிகள் பத்னி கர்ப்பமாய் விட்டால், கருவுற்றிருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷமாய் குருவான வேதாந்த தேசிகனை வணங்கி இருவரும் சந்துஷ்டர்களாக ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் எழுந்தருள வேண்டும் நாங்கள் என்று விடை பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார். கதிபய திவாசபகமே லேபே புத்திரம் சுபே காலே தீர்த்த பிரபாவஜாதம் நாம்னா ச ததான தீர்த்தபுத்திர இதி. கதிபய திவ சாபகமே லேபே புத்திரம் சுபே காலே தீர்த்த பிரபாவஜாதம் நாம்னா ச ததான தீர்த்தபுத்திர இதி. பின் ஒரு மங்களகரமான தினத்தில் ஒரு ஆண் குழந்தை அவருக்கு பிறந்தது. தாம் இருந்த சத்தியமங்கல தீர்த்தத்தின் பிரபாவத்தை அறிந்த அவர் அந்த மகனுக்கு தீர்த்த புத்திரர் என்று திருநாமத்தை சாற்றினார். சவினா பத்னி புத்திரௌ ரங்கபுரம் சாத்திரமாத்திர பரிவாரः ஸ்ரீரங்கேஸ்வர விரகம் குருரசகிஷ்ணு கதாச்சனாகச்சத். சவினா பத்னி புத்திரௌ ரங்கபுரம் சாத்திரமாத்திர பரிவாரः ஸ்ரீரங்கேஸ்வர விரகம் குருரசகிஷ்ணு கதாச்சனாகச்சத். இந்த சமயத்தில் ஸ்ரீ ரங்கநாதனை பிரிந்திருக்க முடியாதவரான சுவாமி தேசிகன் தன்னுடைய தர்மபத்னியையும் புத்திரனான குமாரவரதாச்சாரியும் சத்தியமங்கலத்தில் விடுத்து தன்னுடைய சிஷ்ய புத்து பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். சத்தியமங்கலத்திலேயே தர்மபத்னியையும் குழந்தையும் விடுத்து, ஏன்னா அதை அலக்கழிக்க வேண்டாம்னு தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்துடன் உடனே ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். ஏன்னா ஸ்ரீரங்கநாதனை பிரிந்து இருக்க முடியவில்லை என்று. மேலும் நாளை அனுபவிப்போம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.